ஒரு காலத்துல தமிழர் உரிமைக்காக சத்தியாகிரக போராட்டம் நடத்தின கட்சி. தமிழக அரசியல் வரலாற்றில் மிக முக்கியமான பேராக இருந்த இலங்கை தமிழரசு கட்சி இன்று தமிழ் மக்களின் நம்பிக்கையினை இழந்து விட்டதா, அல்லது இன்னும் தமிழர் அரசியலின் முதுகெலும்பாக இருக்கின்றதா? இன்னைக்கு இந்த வீடியோல வந்து நாங்க இலங்கை தமிழரசு கட்சி பற்றி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். நீங்க நம்ம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்றேன்னு சொன்னா ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்க. ரைட், இலங்கை தமிழரசு கட்சியை பார்க்கணும்னு சொன்னா நாங்க இலங்கை தமிழரசு கட்சியினுடைய ஆரம்பத்திலிருந்து பார்க்க வேண்டும். இலங்கை சுதந்திரம் பெற்ற பிறகு பார்த்தோம்னு சொன்னா இலங்கையில் இருக்கிற தமிழர்களுடைய அரசியல் உரிமைகள் படிப்படியாக குறைந்து கொண்டே சென்றிருக்கின்றன. அந்த நேரம் பார்த்தோம்னு சொன்னா தமிழ் மக்கள் மத்தியில முக்கியமான ஒரு அரசியல் கட்சியாக இருந்த கட்சி தான் ஆல் சிலோன் தமிழ் காங்கிரஸ். இந்த கட்சி தான் பார்த்தோம்னு சொன்னா அந்த நேரத்துல தமிழ் மக்கள் மத்தியில வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு அரசியல் கட்சியாக இருந்திருக்கின்றது. ஆனா பார்த்தோம்னு சொன்னா இந்த கட்சியின் தலைவர் ஜிஜி பொன்னம்பலம் அவர்கள் சிங்கள ஆதிக்கம் கொண்ட யூஎன்பி அரசுடன் இணைந்து செயற்பட்டதால பல தமிழ் அரசியல் தலைவர்களுக்கு அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாக அமைந்தது. இதற்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னா தந்தை செல்வநாயகம் அவர்கள், வன்னியசிங்கம் அவர்கள், நாகநாதன் இவர்கள் இந்த கட்சியிலிருந்து பிரிந்து வந்து உருவாக்கின கட்சி தான் இலங்கை தமிழரசு கட்சி. இலங்கை தமிழரசு கட்சியை பார்த்தோம்னு சொன்னா இது வந்து ஒரு பெடரல் பார்ட்டின்னு சொல்லலாம். இந்த பெடரல் சிஸ்டம் என்ன, யூனிட்டரி சிஸ்டம் சொன்னா என்ன, கூட்டாட்சி, சமஷ்டி, ஒற்றையாட்சி இதெல்லாம் என்னன்னு சொல்லி நாங்க ஏற்கனவே வந்து டீட்டெயிலா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதாக்க அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போய் பாருங்க. ரைட், இப்ப இந்த இலங்கை தமிழரசு கட்சிக்கு வந்தோம்னு சொன்னா இந்த கட்சியினுடைய முக்கியமான கோரிக்கைகளாக என்ன இருக்குன்னு சொன்னா தமிழர்களுக்கு தன்னாட்சி, வடக்கு கிழக்கு கூட்டாட்சி முறை, தமிழ் மொழிக்கு சம உரிமை, தமிழர் தேசிய அடையாள பாதுகாப்பு, இதெல்லாமே வந்து இந்த கட்சியினுடைய முக்கியமான கோரிக்கைகளாக இருக்கின்றன. இந்த கட்சியினுடைய ஆரம்பத்தை பார்த்து இந்த கட்சி வந்து எங்கிருந்து பிரிஞ்சு வந்து எப்படி ஆரம்பிக்கப்பட்டது, இந்த கட்சியினுடைய முக்கிய கோரிக்கைகள் என்னன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்த என்ன பார்க்க போறோம்னு சொன்னா இந்த கட்சியானது எதற்கு பிறகு அடுத்த கட்டத்துக்கு போயிருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா 1956 ஆண்டுக்கு பிறகு 1956 ஆண்டு பார்த்தோம்னு சொன்னா சிங்கள ஒன்லி ஆக்ட், அதாவது தனிச்சிங்கள சட்டமானது கொண்டு வரப்படுகின்றது. இந்த தனிச்சிங்கள சட்டம் கொண்டு வரப்பட்ட பிறகு பார்த்தோம்னு சொன்னா சிங்களம் மட்டுமே வந்து அரசகரம மொழியாக அறிவிக்கப்பட்டது. இதற்கு எதிராக தான் பார்த்தோம்னு சொன்னா இலங்கை தமிழரசு கட்சியானது அமைதியான முறையில சத்தியாகிரக போராட்டம் வந்து நடத்தினாங்க. ஆனா பார்த்தோம்னு சொன்னா அங்கதான் வன்முறை வெடிச்சிருக்கின்றது. குழுக்கள் வந்து இந்த போராட்டத்தை எதிர்த்து தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. தமிழ் போராட்டக்காரர்கள் வந்து தாக்கப்பட்டிருக்கிறார்கள். இனவெறி வன்முறைகள் வந்து வெடித்திருக்கின்றன. இதற்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னா இலங்கை தமிழ் அரசியலானது அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து செல்கின்றது. இலங்கை தமிழரசு கட்சியானது தமிழர்களின் முக்கியமான ஒரு அரசியல் குரலாக மாறுகின்றது. வடக்கு கிழக்கில் பெரும் ஆதரவினை வந்து இந்த கட்சியானது பெறுகின்றது. தேர்தல்களில் பார்த்தோம்னு சொன்னா தொடர்ந்து இந்த கட்சியானது வெற்றி பெறுகின்றது. 1956 ஆண்டு தேர்தலில் பார்த்தோம்னு சொன்னா இலங்கை தமிழரசு கட்சிக்கு 10 ஆசனங்கள் வந்து கிடைக்கின்றன. அதே மாதிரி 1960 ஆண்டு 1965 ஆண்டு தேர்தலில் பார்த்தோம்னு சொன்னா வடக்கு கிழக்கில் தமிழர்களின் முக்கியமான ஒரு அரசியல் கட்சியாக இந்த கட்சியானது வளர்ந்து வருகின்றது. அதுக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னா செல்வநாயகம் அவர்கள், தந்தை செல்வா அவர்கள் பார்த்தோம்னு சொன்னா தமிழர்களின் தந்தை என்று சொல்லி அழைக்கப்படுகின்றார். அதுக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னா 1970 ஆண்டு காலப்பகுதியில் தமிழர் தேசிய உணர்வானது தமிழ் மக்கள் மத்தியில் வந்து அதிகரித்து காணப்பட்டிருக்கின்றது. 1976 ஆண்டு வட்டுக்கோட்டை தீர்மானமானது தமிழர்களுடைய அரசியல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக அமைந்திருக்கின்றது. அதற்கு பிறகு 1977 ஆண்டு தேர்தலில் பார்த்தோம்னு சொன்னா இந்த தமிழ் அரசியல் கட்சிகள், அதாவது இலங்கை தமிழரசு கட்சி உட்பட இன்னும் சில தமிழ் அரசியல் கட்சிகள் சேர்ந்து தேர்தலை வந்து போட்டிடுறாங்க. மொத்தமா பார்த்தோம்னு சொன்னா தமிழ் அரசியல் கட்சிகளுக்கு 18 ஆசனங்கள் வந்து கிடைக்கப்படுகின்றன. வடக்கு மாகாணத்தின் அனைத்து ஆசனங்களையும் வந்து இந்த தமிழ் அரசியல் கட்சிகள் வந்து கைப்பற்றுகின்றன. இலங்கை பாராளுமன்றத்துல எதிர்கட்சியாக தமிழ் அரசியல் கட்சிகள் வந்து மாறி நிற்கின்றன. இந்த விடயம் தான் தமிழக அரசியல் வரலாற்றில் வந்து மிக முக்கியமான ஒரு தருணமாக பார்க்கப்படுகின்றது. இதற்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னா 2001 ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பானது உருவாக்கப்படுகின்றது. இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் இலங்கை தமிழரசு கட்சி சேர்ந்து இணைந்து பயணிக்கிறார்கள். 2004 ஆண்டு பார்த்தோம்னு சொன்னா இந்த கூட்டணியானது உடைகின்றது. மீண்டும் பார்த்தோம்னு சொன்னா இலங்கை தமிழரசு கட்சியானது தனி கட்சியாக செயற்பட தொடங்குகின்றது. அதுக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னா இலங்கை தமிழரசு கட்சிக்கு வெற்றிகளும் தோல்விகளும் மாறி மாறி கிடைக்கின்றன. இருந்த பொழுதும் பார்த்தோம்னு சொன்னா இலங்கை தமிழரசு கட்சி மீது தமிழர் சமூகத்துல பார்த்தோம்னு சொன்னா பல விமர்சனங்கள் வந்து எழுகின்றன. குறிப்பா பார்த்தோம்னு சொன்னா 2015 ஆண்டுல இருந்து 2019 ஆண்டு காலகட்டத்துல பார்த்தோம்னு சொன்னா ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளித்தது கடுமையாக விமர்சிக்கப்பட்டது. தமிழ் மக்கள் எதிர்பார்த்தது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா போர்க்குற்ற விசாரணை, காணாமல் போனோருக்கான நீதி, ராணுவ ஆக்கிரமிப்பு குறைப்பு, அரசியல் தீர்வு, இது போன்ற விடயங்கள் வந்து முற்று முழுதாக வந்து தமிழ் மக்களுக்கு இன்னும் கிடைக்கவில்லை. முன்னமிருந்த இலங்கை தமிழரசு கட்சியானது தமிழர் தன்னாட்சிக்காக போராடியது என்றும் தற்பொழுது இருக்கின்ற இலங்கை தமிழரசு கட்சியானது ஒரு பலவீனமடைந்த அரசியல் கட்சியாக தமிழ் மக்கள் மத்தியில் வந்து தற்பொழுது தோற்றமளிக்கின்றது. எதற்காக சொன்னா இந்த கட்சிக்கு உள்ளே இருக்கிற உட்கட்சி பிரச்சனைகளால வந்து இவ்வாறான ஒரு தோற்றம் வந்து தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது. இந்த கட்சிக்குள்ள இருக்கிற உட்கட்சி பிரச்சனைகள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இந்த கட்சியினுடைய தலைமை பதவியில வந்து நிறைய போட்டிகள், நிறைய இழுபறைகள் இருக்கின்றன. அது மட்டும் இல்லை இந்த கட்சிகளுக்குள்ள இருக்கிற கொள்கைகள்ல வந்து நிறைய முரண்பாடுகள் வந்து தெரிகின்றன.
வேறுபட்ட கருத்துக்கள் வந்து இந்த கட்சிக்குள்ளே வந்து இருக்கின்றன. இதனால பார்த்தோம்னு சொன்னா இந்த கட்சியினுடைய ஒற்றுமை வந்து பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருப்பதாக மக்கள் மத்தியில வந்து தோற்றம் அளிக்கின்றது. சரி, இந்த கட்சி மீது இருக்கின்ற பிரச்சனைகள், இந்த கட்சி மீது இருக்கின்ற விமர்சனங்களை பார்த்தோம். இந்த கட்சியினுடைய நல்ல விஷயங்கள், இந்த கட்சி வந்து தமிழ் மக்கள் செய்திருக்கிற நல்ல விஷயங்களை பார்த்தோம்னு சொன்னா தமிழர் உரிமைக்காக ஒரு நீண்ட அரசியல் போராட்டம் வந்து இந்த கட்சி வந்து செய்திருக்கிறாங்க. உண்மையிலே பார்த்தோம்னு சொன்னா இலங்கை தமிழரசு கட்சி இல்லாமல் தமிழ் மொழி உரிமை போராட்டம், கூட்டாட்சி கோரிக்கை, வடக்கு கிழக்கு அரசியல் அடையாளம் இது எல்லாமே வந்து இந்த கட்சி இல்லாம உருவாகி இருக்க முடியாதுன்னு சொல்லி தமிழ் மக்கள் மத்தியில் வந்து பேசப்படுகின்றது. சரி, இந்த கட்சியை பார்த்தோம்னு சொன்னா ஆயுத போராட்ட காலம் இருந்தது. இலங்கையினுடைய உள்நாட்டு போர் நடைபெற்ற காலம், இலங்கையினுடைய ஆயுத போராட்ட காலத்துல எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா தேர்தல் அரசியலை வந்து இந்த கட்சி வந்து தொடர்ந்து செய்தாங்க. அது மட்டும் இல்ல சர்வதேச அளவுல வந்து தமிழர் பிரச்சனையை வந்து எடுத்து சென்றாங்க. என்னதான் சம்பந்தன் ஐயா மீதும் சுமந்திரன் ஐயா மீதும் தமிழ் மக்கள் மத்தியில வந்து நிறைய விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டாலும் தமிழர் உரிமைகள், காணாமல் போனோர், நில அபகரிப்பு, இராணுவ அபகரிப்பு இது போன்ற விஷயங்களை வந்து தொடர்ந்து இவர்கள் வந்து பாராளுமன்றத்தில் தமிழ் மக்களுக்காக பேசி வந்தார்கள். அது மட்டுமில்ல இலங்கை தமிழரசு கட்சி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த கட்சிகள் இணைந்து இந்தியா, ஐரோப்பியா மனித உரிமை அமைப்புகளுடன் தமிழர் பிரச்சனை தொடர்பாக கதைத்து இந்த பிரச்சனையை வந்து உலக அளவுல வந்து எடுத்து சென்றார்கள். 2024 ஆண்டு தேர்தல் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா இலங்கை தமிழரசு கட்சிக்கு 8 ஆசனங்கள் வந்து கிடைக்கப்பெற்றன. இன்னும் பார்த்தோம்னு சொன்னா தமிழர் தாயக பகுதியில் இந்த கட்சியானது ஒரு மிகப்பெரிய தமிழ் அரசியல் கட்சியாக வந்து இருக்கின்றது. என்னதான் என்பிபி பக்கம் மக்கள் வந்து சென்றாலும், என்பிபினால மக்கள் வந்து ஈர்க்கப்பட்டாலும், மக்கள் வந்து ஒரு மாற்றம் வேண்டும்னு சொல்லி விரும்பினாலும் இன்னும் தமிழர் தாயக பகுதியில் வந்து இந்த இலங்கை தமிழரசு கட்சியானது ஒரு மிகப்பெரிய தமிழ் அரசியல் கட்சியாக வந்து இருக்கின்றது. தற்பொழுது பார்த்தோம்னு சொன்னா இந்த அரசியல் கட்சியானது 3 பாதைகள்ல செல்றதுக்கு தயாரா இருக்குன்னு சொல்லலாம். ஒன்று வந்து பார்த்தோம்னு சொன்னா சமரச அரசியல், அடுத்தது வந்து பார்த்தோம்னு சொன்னா தீவிர தமிழ் தேசியவாதம், அடுத்தது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா புதிய தலைமுறைக்கான மாற்று அரசியல். இந்த 3 பாதைகளை வந்து எந்த பாதையை இந்த கட்சியானது தீர்மானிக்க போதோ அந்த பாதையை இந்த கட்சியினுடைய எதிர்காலத்தை வந்து தீர்மானிக்கும். ஒரு காலத்துல தமிழர் அரசியலின் இதயமாக இருந்த இலங்கை தமிழரசு கட்சி இன்று விமர்சனங்களின் மையமாக மாறி இருக்கின்றது. ஆனால் ஒரு மறக்க முடியாத உண்மை என்னன்னு சொன்னால் இலங்கை தமிழர் அரசியல் வரலாற்றை இலங்கை தமிழரசு கட்சி இல்லாமல் எழுதவே முடியாது. இந்த கட்சியானது, அதாவது இலங்கை தமிழரசு கட்சியானது உண்மையிலேயே தமிழர் உரிமைக்காக போராடின அரசியல் கட்சியா அல்லது தமிழர் தேசிய இலக்கை கைவிட்ட அரசியல் கட்சியா என்பது தொடர்பான உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. இது போல இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா மறக்காம எங்களோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாவது அரசியல் விடயங்கள் தொடர்பாக கதைக்கிறோம்னு சொன்னா அதை என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி.